அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. என் அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஒரு துஆவின் மூலம் சிறு கல்லும் ஆயுதமாக மாறியது. பனு இஸ்ரவேலர்களின் முதல் மன்னர் தாலூத், அவர் ஜாலூத் எனும் கொடுங்கோல் அரசனை எதிர்த்து புறப்பட்டார். ஜாலூத் மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய கொடுங்கோல் அரசர். அடக்குமுறை ஆட்சியை அவன் கைபிடித்தான். மக்களை அடிமைத்தனமாக நடத்தினான். எனவே ஜாலூத்தை அவனுடைய படையை எதிர்கொள்ள மாபெரும் மன்னர் தாலூத் அவர்கள் புறப்பட்டார்கள். அவர்கள் புறப்படும் வேளையில் அவர்களுடைய ஈமான் பசியால் பட்டினியினாலும் அவர்களுக்கு சோதிக்கப்பட்டது. அந்தோ பரிதாபம், அந்த சோதனையில் 76,000 நபர்களாக இந்த அந்த படையினர் வெறும் 4,000 நபர்களாக மாறி போனார்கள். இப்படி இருக்கையில் தன் கூட்டத்தினரை உற்சாகப்படுத்துவதற்காக மாமன்னர் தாலூத் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் கூறினார், யார் ஜாலூத்தை எதிர்க்கிறாரோ அவருக்கு என் மகளை நான் திருமணம் முடித்து தருகிறேன். அவருக்கு என் அரசவையில் அவருக்கு பாதியை நான் அவருக்கு சரிசமமாக பிரித்து தருகிறேன் என்றார். அங்கிருந்து புறப்பட்டார் ஒரு இளைஞர். கையில் 3 கற்களோடு மன்னர் தாலூத்திடம் மன தைரியத்தோடு கூறினார், நான் ஜாலூத்தை கொள்கிறேன். ஆனால் மன்னர் தாலூத் அவர்கள் வந்த இளைஞனை பார்த்து இகழ்ந்தார்கள். என்ன நீயா என்று. ஜாலூத்தை எதிர்கொள்வதற்கு உனக்கு அப்படி என்ன தகுதி இருக்கிறது என்றார்கள். வந்த இளைஞர் கூறினார், என்னுடைய ஆடுகளை வேட்டையாட ஒரு நாள் ஒரு ஓநாய் வந்தது. அந்த ஓநாயினை நான் அதை பிடித்து வெட்டி அதனுடைய தலையை துண்டாக்கி அதை துண்டு துண்டாக்கினேன் என்றார்கள். அந்த ஓநாய் பலவீனமானது போல் இருக்கிறது என்று எண்ணிவிட்டு மீண்டும் கேட்டார், வேறு என்ன உனக்கு தகுதிகள் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது? மறுமுறை என்னுடைய ஆடுகளை வேட்டையாட ஒரு சிங்கம் ஒன்று வந்தது. அதனுடைய கழுத்தை பிடித்து அதையும் நான் வெட்டினேன், அதையும் துண்டாக்கினேன் என்றார். அதற்கு வாய்ப்பே இல்லை என்று மன்னர் தாலூத் அவர்கள் கூறிவிட்டார். கூறியதன் பின்னால் இளைஞனை அனுப்பி வைக்கிறார். அப்போது சென்று கொண்டிருந்த ஜாலூத்தை தடுத்து நிறுத்தி அந்த இளைஞர் கூறினார், உன்னிடம் நான் போர் செய்ய வேண்டும். எப்படி தாலூத் மன்னர் எண்ணினாரோ அதே போல அந்த ஜாலூத் கொடுங்கோலன் மன்னனும் அவ்வாறுதான் எண்ணினார். நீயா? உன்னிடத்தில் நான் போர் செய்வதற்கு விரும்பவில்லை, நீ மீண்டும் சென்று விடு, திரும்பி விடு என்றார். இல்லை, நான் உன்னிடத்தில் போர் செய்ய வேண்டி விரும்புகிறேன் என்றார். சொல்லிவிட்டு 3 கற்களை எடுத்தார். எடுத்து அவைகளை ஒரு ஓட்டில் வைத்து சுற்றியதற்கு பின்னால் அந்த 3 கற்களும் ஒரே கல்லாக மாறியது. அந்த கல்லை ஜாலூத்தை நோக்கலையும் வீச அந்த கல் அவனுடைய 2 கண்களுக்கு நடுவில் சென்று அடித்து அவனுடைய பிடரிக்கு பின்னால் வந்து அவன் தலையே வெடிக்க வைத்தது. அதை பார்த்த ஜாலூத்தின் படையினர் வெகுண்டோடி போயினர். அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட மன்னர் தாலூத் அவர்களும் அவர்களின் படையினரும் மகத்தான வெற்றியை கண்டனர். வந்த இளைஞர் யார் தெரியுமா? தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன் கைகளாலேயே வாழ்ந்த நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சிறு கல்லையும் ஆயுதமாக மாற்றினான் என்றால் அது இந்த துஆவினால். இந்த துஆ, ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். எங்கள் இறைவா, எங்களுக்கு பொறுமையை பொழிவாயாக, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, எங்களை வெறுப்பவர்களுக்கு எதிராக வெற்றியை தந்திடுவாயாக என்று துஆ கேட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, வாழ்வில் ஏராளமான சோதனைகள், ஏராளமான கஷ்டங்கள், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் என பல வழிமுறைகளில் பல வழிகளில் நமக்கு சோதனைகள் தரப்படுகிறது, பல படுகொலைகள் நடைபெறுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் பலஸ்தீன மக்களில் இன்றும் பசியினால் பட்டினியினால், ஏன் அவர்கள் கண்ணுக்கு முன்னால் அவர்களுடைய பெற்றெடுத்த குழந்தைகள், சின்னஞ்சிறு குழந்தைகள், அவர்களின் தாய்மார்கள், அவர்கள் வீட்டு பெண்கள், அவர்கள் வீட்டு இளைஞர்கள் என ஏராளமானவர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். நம்முடைய போராட்டத்தில், நம்முடைய சோதனையில் நாம் உறுதியாக நின்று நாம் பரிபூர்ணமாக அமோக வெற்றியை பெறுவதற்குண்டான எல்லாமல்ல பாக்கியத்தையும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷனஹு தஆலா அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உடைமைகளையும் தந்து பரிபூர்ணமான உதவிகளையும்
அவர்களுக்கு பரிபூர்ணமான ஈமானையும் உயர்ந்த அந்தஸ்தையும் வல்லோன் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். ஆமீன்.